சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். நீ மனிதன் ஆதலையால் போராடு என்ற வரிகளுக்கு ஏற்ப நம்மை எல்லாம் ஒருங்கிணைந்து செய்திருக்கின்ற சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக பி. காத்தியாயினி அவர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்ற இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, அண்ணன் டி.டி. தினகரன் அவர்கள் தலைமையிலான பொறுப்பாளர்களே, ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான பொறுப்பாளர்களே, அவரை அடுத்து ஏசி சண்முகம் அவர்களுடைய தலைமையிலான பொறுப்பாளர்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சியோடு பேருரையை சொல்கிறேன். இதைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி என்பதை ஒரே ஒரு புறநானூறு வரிகளோடு ஒப்பிட்டுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கெல்லாம் அதிகமானை பற்றி தெரியும், அவையாரை பற்றி தெரியும், அதிகமானுக்கும் அவையாருக்கும் உள்ள தொடர்பை பற்றி தெரியும். ஒரே ஒரு பாடலை மட்டும் எடுத்து கூறி ஒப்பிட்டுக் கொள்ளி உங்களிடமிருந்து விடைபெற வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் வைகள் என் தேர்வையும் பெற்றன் திங்கள் வலித்த காலம் நோடி, வைகள் என் தேர்வையும் பெற்றன் திங்கள் வலித்த காலம் நோடி. இதற்கான பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு நாளைக்கு 8 தேர்களை செய்யக்கூடிய தச்சமாகப்பட்டவன் ஒரு மாதம் முழுவதும் முயன்று ஒரே ஒரு தேர் சக்கரத்தை மட்டும் செய்திருக்கின்றார். ஒரு தேர் சக்கரத்தை மட்டும் செய்திருக்கிறார் என்று சொன்னால் 8 × 30 240 தேர்களை செய்யக்கூடிய தச்சமாகப்பட்டவன் ஒரே ஒரு தேர் சக்கரத்தை மட்டும் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தேர் சக்கரம் எவ்வளவு வலிமை புரிந்தது, எவ்வளவு நுட்பம் புரிந்தது, எவ்வளவு பின்பம் புரிந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு வலிமை புரிந்தது, அவ்வளவு நுட்பம் புரிந்தது, அவ்வளவு வலிமைக்கு உட்பட்டது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையிலான இந்த பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர். அந்த வேட்பாளரை முறையாக நாமெல்லாம் அங்கீகாரம் செய்து பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே இருக்கின்ற சனாதனவாதிகளுக்கு சனாதன எதிர்ப்பாளரை வீழ்த்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற சனாதன எதிர்ப்பாளர்களை முறையாக வீழ்த்தப்பட வேண்டும், ஆன்மீகம் முறையாக தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமெல்லாம் சகோதரி பி. காத்தியாயினி அவர்களுக்கு சாமி சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை நாமெல்லாம்